அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏலக்காய் பிரச்சனையை கூட தேவாரத்திலேருந்து வந்து சொன்னாங்க. உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரியிடம் பேசி நம்ம அதெல்லாம் வந்து உடனே நிறைவு செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்ம 100 நாள் இந்த ஆட்சி வந்து பூர்த்தி செய்திருக்கு. நிறைவாக எந்த ஒரு அலப்பறை எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் 1 லட்சம் கோடி முதலீட்டை பெற்று தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில் ரொம்ப அலட்டிக்கிறாம அருமையான ஒரு ஆட்சியை நம்ம மாண்புமிகு முதல்வர் அம்மா சொல்லிச்ச, என் மகன் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிச்ச. ஒவ்வொருத்தர் வீட்டிலும் மகனாக வாழக்கூடிய நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜய் இந்த மக்களுக்கான ஆட்சியை, இந்தியாவிலே இல்லாத ஒரு ஆட்சியை, உலகத்திலே இல்லாத ஒரு ஆட்சியை, ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை, பணம் காசு அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதை இல்லாம மக்களுக்கு மரியாதை, மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக அருமையான ஒரு ஆட்சி. இன்னும் பார்ப்பீங்க. இப்போ சும்மா ட்ரெய்லர் தான் பார்த்துறீங்க. சும்மா ட்ரெய்லர் தான்.